ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவெளியிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட இருப்பதாக. நீங்கள் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 86வது சங்கீதம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர் என்று தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறத பார்க்கிறோம். தாவீது ஆண்டவரை முழுமையாய் நம்புகிறவனாய் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் ஆண்டவர் பேர்ல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்ததால் தான் தேவன் அவனை உயர்த்தி கனப்படுத்துறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் அவர் சொல்லுகிறார், அப்பா, நீங்க என் வாழ்க்கையில நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளில கிருபை நிறைந்தவருமாய் இருந்து என்னை விடுவித்தீர் என்று சொல்லி தாவீது ஆண்டவருடைய சமூகத்துல விண்ணப்பம் பண்ணுகிற சங்கீதமாய் இது சொல்லப்படுகிறது. நீங்களும் நானும் கூட ஆண்டவர்ல எப்போதும் நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கும் போது தேவன் நமக்கு ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சபிமமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏதாவது ஒரு காரியத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் ஒருவேளை இது நடக்க வாய்ப்பில்லை என்று சொல்லி கூட நீங்கள் அதை முடித்து வைத்தவர்களாய் இருக்கலாம். இந்த நாளில உண்மையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில், அப்பா, நீங்க தான் எனக்கு எல்லாம். தாவீதை போல ஆண்டவரை என் பலனாக, என் கேடகமாக, என் கோட்டையாக நான் நம்பி இருக்கிறவராய் இருக்கிறார் என்று தாவீது ஜெபித்தது போல நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் இப்படிப்பட்ட விண்ணப்பங்களை ஏறெடுப்பீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொன்னால் கிருபையை மிகுந்தவராய், கிருபை சூழ்ந்தவராய் இருக்கிறீர் என்று சொல்லி கூட ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்போது நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதாய் சொல்லப்படுகிறது. இந்த நாளில நாமும் தாவீதை போல விசுவாசம் வைத்து ஆண்டவருடைய சமூகத்துல நாம் கூப்பிடும் போது அவர் நம்மை கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறவராய், அவர் நாம் கூப்பிடுகிற கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நிச்சயமா இந்த கால வேளையில அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை செய்வாராக. ஒரு நிமிடமாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நீ துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்துல தாவீதை போல நாங்க உம்முடைய சமூகத்துல விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. நீர் நல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரை. உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் சபிமமாய் இருக்கிற தேவன். ஆண்டவரை, நாங்க கூப்பிடும் போது உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிற தேவன். யார் யார் விசுவாசத்தோடு உண்மையோடு நம்பிக்கையோடு உம்முடைய சமூகத்துல மன்றாடுகிறார்களோ தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்கன்னு நாங்க கேட்கிறோப்பா. நீர் அற்புதத்தை செய்வீராக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளிட வேண்டும் என்று நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியே செய்து கனப்படுத்தி உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.